இப்போ இந்த கர்மானா என்னன்னா, ஃபஸ்ட்டு தடவை ஒரு தப்பு நடக்கும்போதே இயற்கை உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்குது. தம்பி, நீ ஒரு தப்பு பண்ணுற, நீ இந்த இடத்துல இருக்கணும்னு நினச்சது தான் நீ செய்த தப்பு. தண்ணி இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது. பிரபஞ்சத்தில் அதோட அலைன் ஆகி இருக்குது. அந்த இடத்துல அதுதான் இருக்கும். ஆற்றுல கொண்டு போய் நான் வீடை கட்டக்கூடாது, அது ஓரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு இயற்கை விதி. ஸோ நீ இந்த விதியை நீ மாறணும். நீ அப்படி நினச்சது தான் உன்னுடைய கர்மா. சரி, நினச்சிட்ட, வைக்க போகிற, நான் தூக்குனேன், அப்போது உனக்கு புரிஞ்சிருக்கணும். மறுபடியும் நான் அதே இடத்துல இருப்பேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உன்னுடைய கர்மா. மறுபடியும் அந்த கர்மா வேலை செய்யுது. அந்த தப்புக்காக மறுபடியும் உங்கள் மாடை தூக்குச்சு. சரி, அப்போவாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். திரும்பவும் நான் அங்கே தான் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட கர்மா. நீங்கள் அந்த கர்மாவை செஞ்சதுனால தான் மறுபடியும் உங்கள் குழந்தைய தூக்குது. இப்போ என் குழந்தை இறந்தது என் கர்மாவா? உன் கர்மா தான். அதுக்கு நான் தான் காரணமா? ஆமாம், நீ தான் காரணம். ரெண்டுமே ஒன்று தான். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அதாவது ஒரு தடவை உங்களுக்கு சூடு பட்டா அதை திருந்திட்டீங்கன்னா நீங்கள் நல்ல மாடுன்னு அர்த்தம். இதான் அர்த்தம். ஏன்னா இப்போ எனக்கு தெரியல, தெரியாமல் நம்ம பண்ணுறோம், ஒரு தப்பு பண்ணுறோம், எனக்கு ஒரு அடி விழுது. அந்த அடி விழுந்த உடனே அதை வச்சு நான் புரிந்து கொள்ள வேண்டும்.